எல்லாருக்கும் பிரைசலாட். ஏசப்பா இன்னைக்கு நம்மளுக்கு கற்றுத்தரது, நம்ம மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இந்த இடத்துல நம்ம தீமை செய்கிறதா இருக்கட்டும், நன்மை செய்கிறதா இருக்கட்டும், நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி ரிப்பீட் ஆகும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் இருப்போம். நீங்கள் இப்போ ஒருத்தவங்களை துன்பப்படுத்துகிறீங்கன்னா அந்த துன்பம் உங்களுக்கும் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். நீங்கள் நன்மை செய்தீங்கன்னா அதை விட மேலான நன்மையை தேவன் உங்களுக்கு தருவாங்க. நம்ம எதை செய்கிறோமோ அதை தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி செய்யும் போது நம்மளுக்கு தேவன் எப்படி நம்ம பாவத்தை மன்னிச்சாங்க, அப்போது நம்ம இதை கூட மன்னிக்க மாட்டோமா அப்படின்னு அந்த ஒரு லகுவான இருதயம் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம யாரையும் குற்றம் தீர்க்க மாட்டோம். நம்மளை நியாயம் தீர்க்கிறது தேவன் மட்டும்தான். ஸோ அவருக்கு உண்மையாக இருப்போம், மற்றவர்களை மன்னிப்போம், மறப்போம். ஆமென்.